நாகர்கோவில் ஸ்டைலில் வாழைப்பூ கூட்டு எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். இந்த கூட்டு வைக்கிறதுக்கு வந்து வாழைப்பூவை நல்லா துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கிட்டு அந்த வாழைப்பூவில் அரிசி கழுவுன தண்ணியில் வாழைப்பூவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கடுகு, உள்ளி எல்லாம் வதக்கி எடுத்து அதையும் இந்த வாழைப்பூவையும் ஒன்றா சேர்க்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் போடணும். தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வேகட்டு. தேங்காயும் வத்தல் பொடியும் சேர்த்து வச்சுருக்கோம். தேங்காவை மிக்சியில் அடித்து எடுத்து அது கூட வத்தல் தூள் சேர்த்துருக்கோம். சீரகத்தூள் சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது வாழைப்பூவோடு சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். வாழைப்பூ சிவப்பு வாழை கொலையிலேருந்து வரக்கூடிய வாழைப்பூவை பயன்படுத்தினா அருமையாக இருக்கும். நீங்கள் மற்ற வாழைப்பூவெல்லாம் வைக்கும்போது இந்த அளவுக்கு ருசி வருமாங்கிறது சந்தேகம்தான். அதனால் சிவப்பு வாழை கொலையில் இருக்கக்கூடிய வாழைப்பூவை எடுங்க. மிக்ஸி சாரில் அடித்து வச்சுருக்க தேங்காய் கூட கொஞ்சம் தண்ணி கலந்து அதை கூட ஊற்றிக்கிடுங்க. வாழைப்பூ கூட இது நல்லா வெந்து வந்ததும் சூடான சுவையான வாழைப்பூ கூட்டு ரெடி. எல்லோரும் சாப்பிடுங்க.